திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் வார ஞாயிறு காலை புகழ் மாலை. இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். நாம் ஆண்டவரின் மக்கள், நாம் ஆண்டவரின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம், மீட்பளிக்கும் பாறையை ஏற்றி புகழ்வோம். நன்றி பாக்களிசைத்து அவர் திருமுன் செல்வோம், சங்கீதங்களுடனும் அவரை ஆர்ப்பரிப்போம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். ஏனெனில் ஆண்டவர் மகத்துவம் மிக்க கடவுள், தேவர் அனைவருக்கும் பேரரசர். பூமியின் பாதாளம் அவர் கையில் உள்ளது, கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள் அவரை தெண்டனிட்டு ஆராதிப்போம், நம்மை படைத்த ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாம் அவரது மக்கள், அவர் வழி நடத்தும் மந்தை நாம், அவரால் மேய்க்கப்படும் மக்கள் நாம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இன்று மட்டும் நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். மெரிபாவிலும் பாலைவனத்தில் மாசாவின் தினத்தை போல் அங்கே உங்கள் முன்னோர்கள் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் தங்கள் சித்தத்தை செய்ய என்னை கட்டாயப்படுத்தினர். 40 ஆண்டுகளாக இத்தலைமுறையால் நான் சலித்து போனேன். அப்பொழுது சொன்னேன், தவறிழைக்கும் இதயமுள்ள மக்கள் இவர், என் வழிகளை அறியாத மக்கள். ஆகவே என் இளைப்பாற்றியை அடைய மாட்டார் என ஆணையிட்டே. இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். பாசுரம். இரவை நிறைத்த இருள் மறைந்ததுவே,
கரையில் விடிவெள்ளி ஒளிர்ந்தெழுந்ததுவே. இறைவா, எல்லாம் வல்லவா, உமது திருத்தால் பணிந்து வேண்டுகிறோம். இறைவன் நம்மேல் இறங்கி அனைத்து குறைகளையும் போக்கி மீட்பை அருளி நிறையன்புடனே இறைவன் தாளாம் இறையரசை நமக்கு ஈந்திடவே. வேண்டுதல் இதனை இறைவா கேட்பீர். விண்ணகம் உறையும் தந்தையும் மகனும் தூண்டுதல் தரும் திருத்தூய ஆவியாரும் குன்றா புகழுடன் ஆண்டருள்க. ஆமேன். முதல் முன்மொழியும் திருப்பாடலும். ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரவேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் சாற்றுவார்களாக. நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். அவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய இயலும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். என் பகைவர்க்கு நேர்வதை நான் கண்ணார காண்பேன். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். தலைவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். வேற்றினத்தார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். எப்பக்கமும் அவர்கள் என்னை வளைத்து கொண்டார்கள். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். தேனீக்களைப் போல அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். நெருப்பிலிட்ட முட்களைப் போல் அவர்கள் சாம்பலானார்கள். ஆண்டவரின் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றார்கள். ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நேர்மையாளரின் கூடாரங்களில் மீட்பின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார். ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. நேர்மையாளர் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். உள்ளே நுழைந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே. இது வழியாய் நேர்மையாளரே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். எனக்கு நீர் மீட்பரானதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரே மீட்டருளும். ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன். அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். கிளைகளை கையிலேந்தி விழாவினை தொடங்குங்கள். பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாக செல்லுங்கள். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளை உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா. இரண்டாம் முன்மொழியும் சிறு பாடலும். நம் கடவுளுக்கு புகழ் பாடுவோம். அல்லேலூயா.
நம் கடவுளுக்கு புகழ் பாடுவோம். அல்லேலூயா. எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. எக்காலத்திற்கும் அது புகழ்ந்தேத்தக்குரியது, ஏத்தி போற்றற்குரியது. உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். கெருபுகள் மேல் வீட்டிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெறுவீராக, ஏத்தி போற்றப் பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் கடவுளுக்கு புகழ் பாடுவோம். அல்லேலூயா. நம் கடவுளுக்கு புகழ் பாடுவோம். அல்லேலூயா. மூன்றாம் முன்மொழியும் திருப்பாடலும். ஆண்டவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். ஆண்டவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமை மிகு விண்விரிவில் அவரை போற்றுங்கள். அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழ் இசைத்து அவரை போற்றுங்கள். முரசொலித்து நடனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். கைத்தாள ஒளி முழங்க அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். ஆண்டவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். அருள்வாக்கு. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். நாங்கள் உமது வியப்புக்குரிய செயல்களை எடுத்துரைக்கிறோம். கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். முதல் வாசகம். இணைசட்ட நூலிலிருந்து வாசகம். மோவாபில் மோசையின் இறுதி வார்த்தைகள். யோர்தானுக்கு அப்பால் பாரானுக்கும் தோப்பேல், லாபான், அட்சரோத்து, திசகாபோ ஆகியவற்றிற்கும் இடையே சூபுக்கு கிழக்கே அமைந்த அரபா பாலைநிலத்தில் இஸ்ரேல் அனைவருக்கும் மோசே உரைத்த இறை வார்த்தைகள் இவையே. ஆண்டவராகிய நம் கடவுள் ஒரேபில் நமக்கு உரைத்தது. இந்த மலைப்பகுதியில் நீங்கள் நெடுநாள் தங்கிவிட்டீர்கள். புறப்படுங்கள், எமோரியரின் மலைப்பகுதி நோக்கி பயணமாகுங்கள். சமவெளியிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்கிலும் நெகேபிலும் கடற்கரையோரங்களிலும் வாழும் எல்லா மக்களிடமும் செல்லுங்கள். கானானிய நாட்டுக்கும் லெபனோனுக்கும் இப்பிரதேச பேராறு வரைக்கும் செல்லுங்கள். இதோ அந்த நாட்டை உங்கள் முன் வைத்துள்ளேன். ஆண்டவர் உங்கள் மூதாதையராகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும்
அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் வழிமரபினருக்கும் கொடுப்பதாக ஆணையிட்டு கூறியபடி நீங்கள் போய் அந்த நாட்டை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு கூறியது, என்னால் தனியாளராக உங்களை தாங்க முடியாது. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை பலுக செய்துள்ளார். இதோ இப்பொழுது நீங்கள் விண்மீன்களைப் போல் பெருந்திரளாய் உள்ளீர்கள். உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட 1000 மடங்கு உங்களை பெருக செய்வாராக. வாக்களித்தது போல உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. உங்கள் பளுவையும் துன்பத்தையும் வழக்குகளையும் என்னால் தனியாளாக தாங்க முடியுமா? உங்கள் ஒவ்வொரு குலத்திலும் ஞானமும் அறிவாற்றலும் நற்பெயரும் கொண்டவர்களை தேர்வு செய்யுங்கள். நான் அவர்களை உங்களுக்கு தலைவர்களாக ஏற்படுத்துவேன். நீங்களும் எனக்கு மறுமொழியாக செய்ய வேண்டியது குறித்து நீ சொன்னது நன்று என்றீர்கள். எனவே ஞானமும் நற்பெயரும் கொண்ட உங்கள் குலத் தலைவர்களை நான் தேர்ந்தெடுத்தேன். அவர்களை 1000 தலைவராகவும் 100 தலைவராகவும் 50 தலைவராகவும் 10 தலைவராகவும் மற்றும் உங்கள் ஒவ்வொரு குலத்தின் அலுவலர்களாகவும் ஏற்படுத்தினேன். மேலும் உங்கள் நீதி தலைவர்களுக்கு நான் கட்டளையிட்டு உங்கள் சகோதரர்களின் வழக்குகளை கேளுங்கள். ஒருவனுக்கும் அவன் சகோதரனுக்கும் இடையே அல்லது அவனோடு தங்கும் அந்நியனுக்கும் இடையே நீதியின்படி தீர்ப்பிடுங்கள். விருப்பு வெறுப்பு இன்றி தீர்ப்பிடுங்கள். உயர்ந்தவனுக்கும் தாழ்ந்தவனுக்கும் ஒன்று போல் செவி கொடுங்கள். எந்த மனிதருக்கும் அஞ்ச வேண்டாம், ஏனெனில் நீதி தீர்ப்பு கடவுளுக்கே உரியது. உங்களால் தீர்க்க இயலாததை என்னிடம் கொண்டு வாருங்கள், நான் வழக்கை கேட்பேன் என்றேன். இவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் அந்நேரத்தில் நான் உங்களுக்கு கட்டளையாக கூறினேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஆயரும் வேத சாட்சியுமான புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியார் எபேசியருக்கு எழுதிய கடிதம். ஒற்றுமையின் ஐக்கியம். உங்களுக்கு மகிமை அளித்த இயேசு கிறிஸ்துவிற்கு எல்லா வகையிலும் மகிமை அளிப்பது உங்களுக்கு தகுதியானதே. ஆயருக்கும் மூப்பர்களுக்கும் இணக்கத்தோடு நிறைவான கீழ்ப்படிதலில் ஒன்றித்திருப்பதால் அனைத்திலும் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நான் ஒரு முக்கியமான நபரை போன்று உங்களுக்கு கட்டளையிடவில்லை. கிறிஸ்துவின் பெயருக்காக நான் சிறைப்பட்டிருப்பினும் இயேசு கிறிஸ்துவில் இன்னமும் நான் நிறைவடையவில்லை. ஒரு சீடனாயிருக்க நான் தொடங்கியுள்ளேன். என் உடன் சீடரென உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். உங்கள் விசுவாசத்தாலும் உங்கள் ஊக்குவித்தலாலும் உங்கள் பொறுமையாலும் உங்கள் சாந்தத்தாலும் நீங்களே என்னை பலப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் உங்களை குறித்து மௌனமாயிருக்க அன்பு என்னை அனுமதிக்காததால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு இறைவனின் மனதிற்கு ஏற்ப ஒற்றுமையோடு இருக்க உங்களை நான் வேண்டுகின்றேன். ஏனெனில் நம் வாழ்வாகிய இயேசு கிறிஸ்துவே தந்தையின் மனம் அவரின்றி நாம் வாழ இயலாது. இவ்வாறே பூமி முழுவதும் நியமிக்கப்பட்ட ஆயர்கள் இயேசு கிறிஸ்துவின் மனதிற்கு ஏற்ப ஒழுகுகின்றனர். ஆகவே நீங்கள் இருப்பதைப் போன்று ஆயரின் மனதோடு நீங்கள் ஒத்திருப்பது பொருத்தமானதே. இறைவனுக்கு வரவாக விளங்கும் சிறப்புமிக்க உங்கள் மூப்பர்கள் கம்பிகள் யாழுக்கு பொருத்தமாயிருப்பது போல ஆயருக்கு பொருத்தமாய் உள்ளனர். எனவே உங்கள் மனம் மற்றும் ஐக்கியத்தில் நீங்கள் பாடும் பாடல் இயேசு கிறிஸ்துவே. உங்களில் ஒவ்வொருவரும் ஒரு பாடகர் குழுவை அமைக்க வேண்டும். இவ்வாறு இதயங்களின் ஐக்கியத்தினால் ஏற்படும் ஒளியின் ஐக்கியத்தில் இறைவனிடமிருந்து ஸ்ருதியை எடுத்துக்கொண்டு ஒற்றுமையில் ஒரே குரலாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தைக்கு நீங்கள் பாடலாம். இதை நீங்கள் செய்தால் அவர் உங்களுக்கு செவிமடுப்பார்.
உங்கள் நற்செயல்களினின்று நீங்கள் அவரது மகனின் உறுப்பினர்கள் என்பதை காண்பார். எனவே நிறைவான ஒற்றுமையில் வாழ்வது உங்களுக்கு ஆதாயமே. இவ்வாறு எல்லா நேரத்திலும் இறைவனில் நீங்கள் பங்கேற்கலாம். இயற்கையின் அடிப்படையில் அல்லாமல் ஆன்மீக அடிப்படையில் உங்கள் ஆயரோடு ஒரு குறுகிய காலத்தில் நான் இவ்வளவு நெருக்கமான நண்பனாக மாறினேன் என்றால் நீங்கள் இன்னும் எத்துணை பேறு பெற்றவர்கள் என்று என்னால் கணிக்க முடிகின்றது. ஏனெனில் திருச்சபை இயேசு கிறிஸ்துவோடும் இயேசு கிறிஸ்து தந்தையோடும் ஒன்றித்திருப்பது போல் நீங்களும் ஒன்றித்துள்ளீர்கள். இவ்வாறு அனைத்தும் ஒற்றுமையினால் ஐக்கியமாய் விளங்குகின்றன. எவரும் தவறு செய்யாது இருப்பாராக. ஒருவன் தூயகத்தில் இருந்தாலொழிய இறைவன் அப்பம் அவனுக்கு மறுக்கப்படும். ஏனெனில் ஒருவர் அல்லது இருவரின் ஜெபத்திற்கு அத்துணை வல்லமை இருந்தால் ஆயரும் முழு திருச்சபையும் செய்யும் ஜெபத்திற்கு இன்னும் எத்துணை வல்லமை இருக்கும். ஆயரும் வேத சாட்சியுமான புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியார் எபேசியருக்கு எழுதிய கடிதம். இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் தம் சீடர் இருவருடன் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடல் முன்மொழியுடன். திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை. தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே முற்காலத்தில் இருந்தே கொடுத்த வாக்குறுதியின் படியே தமது புனித இறைவாக்கினர்களின் வாய் வழியாக நம் எதிரிகளிடமிருந்து நம்மை மீட்பாரென நம்மை வெறுக்கும் அனைவரது கரங்களினின்றும் இவ்வாறு நம் முன்னோருடன் அவர் கொண்ட இரக்கத்தை நிறைவேற்றி அவர் புனித உடன்படிக்கையையும் நம் தந்தையாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நினைவு கூர்ந்து பயத்தினின்று நம்மை மீட்பாரென நம் எதிரிகளின் கரங்களினின்று நம்மை காப்பாற்றுவாரென புனிதத்திலும் நீதியிலும் எந்நாளும் அவர் முன் பணிபுரிய போற்றப்படுவாராக ஆண்டவர்,
இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை தமது ஊழியனான தாவீதின் கூலத்திலே. நீயோ பாலனே உன்னதரின் வாக்குரைப்பவன் எனப்படுவாய், ஏனெனில் நீ ஆண்டவருக்கு முன் செல்வாய். அவரது வழியை தயாரிக்க, அவரது மக்களுக்கு மீட்பையும் பாவ மன்னிப்பையும் அறிவிக்க, நம் கடவுளின் இளகிய இரக்கத்தின் பொருட்டு வானினின்று ஒரு இளஞாயிறு நம் பால் வருகை தரும். இருளிலும் மரண நிழலிலும் இருப்போருக்கு ஒளி காட்ட, அமைதி பாதையில் நம் காலடிகளை செலுத்த. போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை தமது ஊழியனான தாவீதின் கூலத்திலே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். மன்றாட்டுகள். கடவுள் நம்மோடு இருக்கும் பொருட்டு நம் மீட்பர் இவ்வுலகிற்கு வந்தார். அவரிடம் நன்றியுணர்வுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். விடிவெள்ளியும் இறந்தோரினின்று உயிர்த்தெழுந்த முதற்கனியுமான உம்மை புகழ்ந்து வரவேற்கிறோம். நாங்கள் உயிர்ப்பின் ஒளியில் நடக்க உம்மோடு உயிர்த்தெழுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஓய்வு நாளில் உமது படைப்பில் எல்லாம் உமது நன்மைத்தனத்தை கண்டுகொள்ள துணை புரியும். உலகில் உமது அன்பை கண்டுகொள்ள எங்கள் கண்களையும் உள்ளங்களையும் திறந்தருளும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது குடும்பமாக உமது திருப்பந்தியில் ஒன்றிணைகிறோம். எங்கள் கசப்புணர்வு மறக்கப்படுகிறது, எங்கள் பிரிவு மனப்பான்மை சீர்படுகிறது, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை கண்டுணர எங்களுக்கு உதவியருளும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அனைத்து கிறிஸ்தவ குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். நம்பிக்கை, அன்பு இவற்றால் விளைந்த அவர்களின் ஒன்றிப்பை உமது தூய ஆவியார் ஆழப்படுத்துவாராக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே, மண்ணகத்திலும் விண்ணகத்திலும் உள்ள அனைத்தையும் ஆள்பவர் நீர். மக்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை அளித்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவன் சாவை அறிய மாட்டான். நீர் ஒருவர் மட்டுமே எல்லா மகிழ்ச்சியின் ஊற்று, ஆண்டவரை போல் யார்? மீட்பின் கிரீடம், மகிழ்ச்சியின் அடையாளம், ஓய்வின் நாளையும் புனிதத்தின் நாளையும் மக்களுக்கு அளித்தீர். 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 ஆபிரகாம் இந்த நாளை பார்த்தார், ஈசாக்கில் மகிழ்ச்சி அடைந்தார். யாக்கோபும் தம் மக்களும் இந்நாளில் ஓய்வாயிருந்தனர். யாக்கோபும் தம் மக்களும் இந்நாளில் ஓய்வாயிருந்தனர். ஓய்வின் நாளையும் புனிதத்தின் நாளையும் மக்களுக்கு அளித்தீர். ஓய்வின் நாளையும் புனிதத்தின் நாளையும் மக்களுக்கு அளித்தீர். ஓய்வின் நாளையும் புனிதத்தின் நாளையும் மக்களுக்கு அளித்தீர்.